ஹாய் டிஎன்பிசி ட்ரீமர்ஸ். நம்ம இன்றைக்கி 1 மினிட் ரிவிஷனில் இன்னா 40 பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்னானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னல் அப்படிங்கிற மீனிங் தரும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது துன்பம் தரும் செயல்கள். அடுத்து இன்னா 40, இது 40 பாடல்களை கொண்ட நூல். இன்னா 40 நூலை இயற்றியவர் யார்? கபிலர். இவர் எந்த காலத்தை சார்ந்தவர் பார்த்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சைவம் சமயத்தை சார்ந்தவர். இன்னா 40 பாவகை வெண்பா. நம்மளுக்கு 11 கீழ்கணக்கில் வர எல்லா இதுவுமே வெண்பா வகையை தான் சார்ந்ததாக இருக்கும். அதான் நாலடியாக இருக்கட்டும், நான்மணி கடிகையாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இதில் நூல் குறிப்பில் இது 40 பாடல்களை பற்றியது வரும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இன்னா 40 அறநூலில் ஒவ்வொரு பாடல்லையும் எந்த சொல் இடம்பெறும் பார்த்திங்கன்னா இன்னாங்கிறது. ஸோ அந்த ஒரு பாடலோட வரி கொடுத்துருந்தாங்கன்னா அதில் கண்டிப்பாக இன்னாங்கிற இட சொல் இடம்பெற்றிருக்கும். நெக்ஸ்ட்டு துன்பம் தரும் செயல்களை தொகுத்து கூறும் நூல்னா இன்னா 40. இன்னா 40 மொத்தம் எத்தனை இன்னாத செயல்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா 164, 164 ஞாபகம் வச்சுக்கணும். இன்னா 40 பாடல்கள்னா 40, இன்னாத செயல்களை குறிக்கிறதுனா 164. இதில் கடவுள் வாழ்த்து பாடல் நிறையா பாடியிருப்பாங்க. அதில் எந்தெந்த கடவுள் பார்த்தீங்கன்னா சிவன், பலராமன், திருமால், முருகன், இவங்க எல்லாத்தையும் பற்றியுமே இன்னா 40 நூலில் பாடியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாடல் வரி பார்க்கலாம். குளவிகள் உற்ற பிணி இன்னா, தீமையுடையவர் அருகில் இருந்தால் இன்னா. நூல்னா இன்னா 40, ஆசிரியர்னா கபிலர். சங்க காலத்திற்கு முன் வாழ்ந்த கபிலர் வேற, இந்த கபிலர் வேற. சரிங்களா? அடுத்து கபிலர், இது பிஒய் கொஸ்டின். கபிலர் பாடிய அறநூல்னா இன்னா 40. இன்னா 40 நூலின் பாவகை இன்னிசை வெண்பா. பெற்ற தாயை கண்ணென காத்தல் வேண்டும் என வலியுறுத்தி இலக்கினாலும் இன்னா 40 தான். இந்த பிடிஎஃப், இந்த 1 மினிட் ரிவிஷன் நோட்ஸோட பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.